தண்ணி வந்து 6, 7 7 கஜத்தில் கரெக்டாக வந்துச்சு. இப்போ இருக்கிறது வந்து 7.5 கஜம் 7.5 மேலே இருக்கும். 7 கஜத்துக்கு மேலே இருக்குது. அந்த தண்ணி வந்தது வந்து 7 கஜத்தில் கரெக்டாக கிடச்சி. சைடுலேருந்து சொரப்பு உனக்கு எவ்வளோ கஜத்துலேருந்து வந்தது? சைடு எந்த சைட்லேருந்து? சைடு ஊற்று வந்து அதை நான் எடுத்துகிட்ட பிறகு சுத்திரி வடிகிறதுக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கமாக கிடையாது, 4 பக்கமும் கசிஞ்சு வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஸ்பீடாக வந்ததா? ஸ்பீடாக ஒரு பக்கம் மட்டும் ஸ்பீடாக வந்தது. அந்த பக்கத்துலேருந்து அந்த எந்த பக்கம் ஸ்பீடு? அந்த பாய் கிணத்து பக்கத்துலேருந்து இருக்கிறது ஸ்பீடு. அந்த சைடு போகிறனால கிணத்து வசம் இருந்து பாரு, அந்த கிணத்து வசத்துலேருந்து ஓரளவுக்கு ஸ்பீடாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிது. அதன் பிறகு அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு எல்லாமே அந்த எடுத்த அளவுக்கு எல்லாம் கசியுது. அப்படியே அங்கங்கே வர்றதுக்கு ஆரம்பிச்சு. எடுத்த அப்புறம் மற்ற இடம் கூட அந்த அளவுக்கு ஸ்பீடாக வருதா, இல்லை அந்த பாய் பக்கம் மாத்திரம் தான் ஸ்பீடாக வருதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்குள்ளே அந்த கிணறு இருந்தது, ஒரு பாய் கிணறு. அந்த கிணத்துல இருந்து அந்த பக்கம் இருந்து தான் ஃபஸ்ட்டு தண்ணி வர்றதுக்கு ஆரம்பிச்சிது. இந்த மேடை இருந்தால் கூட அந்த இங்கிருந்து தான் வர்றதுக்கு ஆரம்பிச்சிது. அதன் பிறகு எடுத்துகிட்ட பிறகு அப்புறம் கிணத்தை சுற்றிலுமே வர்றதுக்கு ஆரம்பிச்சிது. சரி, இங்கிருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்று. கீழேருந்து ஊற்று எப்போ வர ஆரம்பிச்சு? கீழேருந்து நம்ம மோட்டர் பைப்பு போட்டோம்னாக்கா எப்படி பொங்க வருதோ அதே மாதிரி முதல்லேருந்தே வர ஆரம்பிச்சதா இல்லை? நம்ம ஃபஸ்ட்டு ஊற்று வந்தது பிறகு வந்து கீழே எடுத்தும் பாருங்க, ஒரு 2 பக்கெட் எடுத்த பிறகு கீழே இருந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சு. எல்லா இடத்துலையும் ஒரு சென்டரில் ஒரு இடத்துல மட்டும் கசிவு வந்து எல்லா இடத்தையும் சுற்றி கிணத்து பரவலாகவே கசிவாக வருது. அந்த கிணத்து வசத்துலேருந்து வரக்குள்ள கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தது தண்ணி. இப்போ நாங்கள் வந்து பார்க்கும்போது தண்ணி ரொம்பிட்டு இருந்துச்சுல்ல? ஆமாம். அது எவ்வளோ நேரம் இருக்கும் நீ எடுத்த அப்புறம்? ஒரு 1 மணி நேரம் இருக்குமா? 1 மணி நேரம்லாம் இருக்காது. நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே வரோம். இங்கே வந்தவொடனே நீங்கள் அங்கே வந்துட்டு இருக்கிறீங்க. ½ அன் ஹவர் இருக்கும். ½ அன் ஹவர் இருக்கும். நாங்கள் 5 மணிக்கு 4:45 ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் வந்துட்டோம். அதான் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம். இன்னொரு 3 கஜம் எடுத்தோம்னா சைடு கசுவு கீழேருந்து ஊற்று எல்லாமே சேர்த்து வரும். எல்லாம் சேர்த்து. ஆனால் நீர் அழுத்து இருக்குது. அதெல்லாம் நீர் ஊற்று நல்லா இருக்காங்க இருக்குது.